நான் ஜாலியா தான் கேள்வி கேட்பேன், நீங்களும் ஜாலியா பேசலாம், சீரியஸாவே எடுத்துக்க வேண்டாம் சார். கேபி சார் கேட்கிறாருன்னு நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் சாட்சியா நான் ஒன்றும் திட்ட போறது இல்லை, திட்ட மாட்டேன். நான் எல்லாரையும் வச்சுட்டு வர திட்ட மாட்டேன். அதனால எதுக்காக சொல்றேன்னா, ரொம்ப ஜாலியாவே எடுத்துக்குவோம், ஜாலியா பதில் சொல்லலாம். யாரும் தப்பா நினைக்க கூடாது. நான் அவரை ரஜினி பாப்புன்னு சொல்றத யாரும் ஒரு மேடை நாகரிகம் இல்லை அவருக்கு அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். என்ன வச்சுக்கலாமா? என்கிற ஒரு சாதாரண நடிகனை நான் ரஜினிகாந்த் ஆக்கினேன். நீ சொந்த முயற்சியிலே விஸ்வரூபம் எடுத்து அகில உலகம் போற்றும் ஒரு நடிகன் ஆயிட்ட. இன்னைக்கு அகில உலகம் போற்றும் நடிகன். அதுவும் இந்த படம் வந்ததுக்கு பிறகு, எந்திரன் வந்ததுக்கு பிறகு நீ எங்கோ உச்சத்துக்கு போயிட்ட. 3 இமயமலைக்கு மேல போயிட்ட. 3 இமயமலைக்கு மேல போயிட்ட. அதனால என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு உச்சத்தை அடைந்த உங்ககிட்ட நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, திரும்பவும் ரஜினிகாந்த் ஆனி திரும்பவும் சிவாஜி ராவ் ஆக முடியுமா? சர்வசுந்தரம் மாதிரி. நான் சிவாஜி ராவாக இருக்கிறதுனால தான் நான் ரஜினிகாந்தா இருக்கேன். பேரு புகழ் இதெல்லாம் அந்த சிவாஜியாக பாதிக்குது. அதனால அதை தாங்கிட்டு இருக்கேன். இல்ல, ரொம்ப கரெக்ட். அது என்ன, சர்வர் சுந்தரம் ஒரு முட்டாள், நான் ரஜினி மிக புத்திசாலி. அதனால அவர் என்னுடைய கதை பிரகாரம் உள்ள சர்வர் சுந்தரத்தை நான் சொல்றேன், கேரக்டர் தான் சொல்றேன். நான் அதில் நடித்தவர்களை மனதில் கொண்டு நீங்கள் முட்டாள் என்று சொன்னதாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. அது அந்த சர்வர் சுந்தரமாக நடிக்கின்ற கேரக்டர் கடைசியில தனக்கு ஒரு நிம்மதி வேணும், தான் திருப்பியும் அதே மாதிரி போகணும், ஒரு நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக திருப்பவும் மீண்டும் சர்வராக வருவதாக அந்த படத்திலே நான் முடித்திருந்தேன் என்பது உனக்கு ஞாபகம் இருக்கும். அவன் முட்டாள். என்ன இப்ப நினைச்சு பார்த்தா எனக்கு அது தப்பான ஒரு முடிவாக தோன்றுகிறது. இப்படி ஒரு பொசிஷன் ஆக்குப்பை பண்ணிட்டாங்கன்னா அவங்க திருப்பி அந்த இடத்துக்கு வரக்கூடாது. அந்த இடத்துல இருந்துகிட்டே என்ன நல்லது செய்யணுமோ அதை நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அந்த வகையில உன் பதில் ரொம்ப கரெக்டான பதில். நீ கோயிலுக்கு போக முடியாது, ஷாப்பிங் பண்ண முடியாது, ரோட்ல நடக்க முடியாது, பெட்டி கடையில போய் டீ சாப்பிட முடியாது, எல்லா சரவண பவனையும் நீ விலைக்கு வாங்கிடலாம். ஆனா அங்க போய் ஒரு காஃபி ஒன்னாலும் சாப்பிட முடியாது. சூப்பர் ஸ்டாரா நீ கொடுத்த விலை என்ன? பிரைவசியே போயிடுச்சே. இது எவ்வளவு பெரிய லாஸ். அதுல உனக்கு வருத்தம் உண்டா? வருத்தம் உண்டு. என்னுடைய நிம்மதி சந்தோஷத்தை நான் ரொம்ப பறி கொடுத்துருக்கேன். வருத்தம் உண்டு. வருத்தம் இருக்கு, இல்லாம எப்படி இருக்கும்? அந்த பிரைவசி போயிடுச்சுன்னா இப்ப எனக்கே எனக்கே என்னுடைய சில நேரங்கள்ல பிரைவசி போயிடும் போது அது போது ஏன்டா இப்படி நம்ம பாப்புலரா இருக்கும் நானே கூட நினைச்சிட்டேன். அப்ப நீ என்ன உயரத்துல இருக்கிற, எப்படி நீ நினைச்சு பார்ப்பேங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பிரைவசியை விட ஏதோ ஒண்ணு விட்டு போச்சுன்னு நினைக்கிறியா? ஏதாவது ஆமா, ஒரு சாதாரண குடிமகன் நான் வெளியே நடமாட முடியல. ஒரு கைதி மாதிரி, ஒரு பிசினஸ் மாதிரி இருக்கு. சூழ்நிலை கைதின்னு சொல்ற. சூழ்நிலை கைதி தான். கரெக்ட் கரெக்ட். உன்னுடைய ஆட்டோபயோகிராபிய நீயே எழுதணும். எழுதுவியா? உன்னோட ஃபேன்ஸுக்கெல்லாம் அது ரொம்ப உதவியா இருக்கும். பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஆட்டோபயோகிராபி அப்படின்னா எல்லாமே உண்மை எழுதணும், எதையும் மறைக்கக்கூடாது. நிறைய பேருடைய மனசு துன்பப்படுத்தணுங்கிறதுக்காக அதை மறைக்கக்கூடாது. அது உண்மையா நடந்த மாதிரியே உண்மையா எழுதல ஆட்டோபயோகிராபியே கிடையாது. ஏன்னா மகாத்மா காந்தியோட அந்த ஆட்டோபயோகிராபி படிச்ச பிறகு அவருக்கு அந்த தைரியம் எனக்கு வந்தா நான் எழுதுவேன். நிச்சயமா நீ எழுதணும்னு நான் விரும்புறேன். அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய ஸ்டாரிடம் அகில இந்திய ரீதியில வந்தாச்சு. இந்தியாவின் நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்தாச்சு. ஏற்கனவே NDTV எல்லாம் இது நடக்குது.
விவாதம் நடக்குது. யாரு ஹையஸ்ட் டாப் ரேங்கிங் மேன் ஒன்னதான் சொல்றாங்க எல்லாரும். அந்த பொசிஷனை காப்பாத்திக்கணும்னு பயமா இருக்கா இல்ல ஈஸியா எடுத்துக்கிறியா? இல்ல என்ன காப்பாத்திக்கணும்னு சொல்லி நான் டெஃபினட்டா ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னு சொன்னா அந்த பொசிஷனை நான் எதிர்பார்க்கல. இது ஒரு படத்துல வந்த பொசிஷன். இது ஒரு எந்திரன் ஒரு ரோபோவால வந்த ஒரு பொசிஷன். நம்பர் 1 எடுத்துக்கூடாது. பொசிஷனை நீ எதிர்பார்க்கலன்னா கூட அந்த பொசிஷன் வந்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்னு ஒரு சின்ன உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கா? அந்த பயம் இருக்கு, ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஜாஸ்தியா இருக்கு, பயம் ஜாஸ்தியா இருக்கு. இது நாங்க எப்பாவது நினைச்சுக்கும் போது உன்னை பத்தி நினைச்சுக்கும் போது நானே ரொம்ப வருத்தப்படுவேன். அவர்கள் படுத்தும் போது நான் உன்னை திட்டுனே, அது ஞாபகம் இருக்கு அவனுக்கு? நல்லா ஞாபகம் இருக்கு. அது ரொம்ப கண்ணாப்தான் திட்டேன் அன்னைக்கு கண்ணாப்தான் திட்டு கோச்சுக்கு போயிட்டேன் நான். அது அப்புறம் நான் எத்தனையோ தடவை நினைச்சு பார்த்து நான் வருத்தப்பட்டிருக்கேன். அது ஒரு ஸ்டாரா பெரிய ஆளா போ அது எவ்ரி டைம் எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். உனக்கு கண்ணாப்னா நான் திட்டினேன் முண்டா அப்படின்னு என்னையே நான் திட்டிக்கிறேன். சிட்னி எப்படி இன்னைக்கு எப்படி இருக்காரு அவரு அப்படின்னு நானே திட்டிக்கிறேன். நான் படத்துல எல்லாம் இவ்வளவு ஸ்டைல் பண்ற, சின்ன வயசுல இன்னும் ஜோரா ஸ்டைல் பண்ணிருப்பிய. கண்டக்டரா யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? பண்ணிருக்கேன். யாரேன்னு மட்டும் எங்கிட்ட மட்டும் சொல்லு, உங்க மனைவி கிட்ட சொல்ல வேண்டாம். அப்புறம் சொல்லு. எந்திரன் படம் மிகப்பெரிய படம். அந்த மாதிரி இன்னொரு படம் எடுக்க முடியுமாங்கிற டவுட். அதுல உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆக்ட் அப்படி பண்ணிருக்கீங்க. உங்க டைரக்டர் சங்கர் அவ்வளவு அற்புதமா பண்ணிருக்காரு. ஆனா இந்த எந்திரன் படம் உன்னுடைய அல்டிமேட் நீ நினைக்கிறியா? இல்ல. வெரி குட், கை குட். அதான் பாயிண்ட். தியேட்டருக்கு போய் மக்களோடு மக்களா எந்திரன் படத்தை 2 தடவை பார்த்தேன். முதல் தடவை ரஜினி ரசிகனா, 2வது டைரக்டர் சங்கருக்காக. ஒரு படத்தை நான் 2வது தடவை பார்த்தது எந்திரன் தான். ரொம்ப நன்றி. சந்திரலேகாவுக்கு பிறகு நீ என் படத்தை எப்பாவது 2வது தடவை பார்த்திருக்கியா? நிறைய பார்த்திருக்கேன். என்ன படம்? நிஜமா சொல்லணும், என்ன படம் பார்த்திருக்கேன்? இருந்து நெருக்கமிலிருந்து அவ்வளவு தோழர் கதையிலிருந்து அவ்வளவு தோழர்கள் 8 வாட்டி பார்த்திருக்கேன். 8 வாட்டி. அரங்கேற்றம் எல்லாம் 12 வாட்டி. நம்பலாமா சார்? இவர் சொல்றத நம்பலாமா? பெண்ணுங்களுக்கு நல்ல முறையில கல்யாணம் பண்ணிட்டு எந்திரன் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. உன்னோட அடுத்த டென்ஷன் என்ன? அடுத்த கவலை என்ன? படம் ஒத்துக்காத வரைக்கும் எந்த கவலையும் கிடையாது. படம் வந்துக்கிட்டா கவலை வந்துடும். அதான் அது சரி. கவலையே இல்லையேன்னு கவலையோன்னு எனக்கு சந்தேகம். திருமதி லதா அவர்களை எங்கிட்ட அழைச்சிட்டு அறிமுகப்படுத்தி இவங்களைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன்னு நீ சொன்ன, ஞாபகம் இருக்கா? எங்க எப்ப நடந்தது? கலாகேந்திர ஆபீஸ்ல நான் கூட்டிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் நல்லா என்னப்பா இது பெரிய இடம் ஆயிடுச்சு, பெரிய இடம், எல்லாம் படிச்சவங்க, நீ கோபக்கார, அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, நல்ல ஃபேமிலிப்பா, நல்ல பொண்ணு அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு ஒரு லதாவை கூப்பிட்டு அவங்க நல்ல கோபக்காரமா, அதை மட்டும் பார்த்துக்கோ, பட் நல்ல பையன். அது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. லதாவுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. எனக்கு என்னமோ அது தில்லுமுள்ளு பட ஷூட்டிங்ல கரெக்ட். ஒரு சின்ன குட்டி கதை சொல்ல முடியுமா எனக்காக? சின்னதா எதை பத்தி வேணா இருக்கலாம்.
இல்ல கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டு. சரி, நோ கமெண்ட். ஓகே ஓகே ரைட். சினிமான்னு மட்டும் இல்ல, எந்த துறையா இருந்தாலும் சரி, உனக்கு பிடிச்ச சூப்பர் ஸ்டார் யாரு? சினிமான்னு மட்டும் இல்ல, வேற எந்த துறையாக இருந்தாலும் அதுலயும் ஒரு சூப்பர் ஸ்டார் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உனக்கு பிடிச்ச ஒரு சூப்பர் ஸ்டார் யாரு? அரசியல் துறை தானே. அரசியலா இருக்கலாம், லீ குவான் யூ. அரசியலா இருக்கலாம், லீ குவான் யூ. லீ குவான் யூ performer Singapore Prime Minister. தமிழ்ல கவிதை எழுதணும்னு ஆசை